வேறு என்ன செய்யணும்? சரி, சந்தோஷம், நல்லா இருங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நிறைய கடன்களால் மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில் பார்க்குற? அவன் இவர் உங்கள் பையனா? நீ என்ன தொழிலாக பார்க்க? ஒரே வார்த்தைக்கு பாரு, என்ன தொழில்? கடை. என்ன கடை? மளிகை கடை. 1 2 3 4. நீ கால் வந்துட்டு வா. உன் மகன் எங்க? திருப்பதி சென்று திரும்பி வந்தால் உன் கிடைக்குமடா. வா. கவர்மெண்ட் வேலைக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கியாப்பா? ஏன் பண்ணலை? என்னடா செய்து உனக்கு? பக்கத்தில் வாடி, அங்கே தெளிப்போம். காலை கீழே போடு, கரெக்டாக வை. பக்கத்தில் வா, காலை கீழே போடுன்னு சொன்னேன். அந்த காலை அப்படி வை. கண்ணை மூடு. அப்படியா? கார்பீட் வந்து ரொம்ப ஸ்பீடாக கொடுக்க ஒரு சமயத்தில் டாக்டர் சொன்னாங்களா? கார்பீட்டை பற்றி சொன்னாங்களா? சில சமயத்தில் படப்படன்னு அடிக்குது. பல்ஸ் அதிகம் இருக்குது. கண்ணை மூடு. கால் வந்துட்டு வா. நீ உட்கார். இன்னொரு 1.5 வருஷம் நல்ல சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா ஆயுள் காலம் முழுக்க சுகரால் இவனுக்கு பாதிப்பே இருக்காது. நீ இவனுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் உடலும் நல்லாயிரும், இவனுக்கு இல்லற வாழ்க்கையும் உண்டு. மன தைரியமாக இருக்கலாம், கவலைப்படலாம். வேறு என்ன வேணும் உனக்கு? கடைக்கு நிறைய வருமானம் வரும், தொழில் பெருகும், சந்தோஷமாக இருக்கும். பாப்பா இந்த கடன்களை தீர்த்துத்தானே. பலசரக்கு கடை யாரும் வச்சுருக்கா? பலசரக்கு கால் வந்துட்டு வரலாம். வியாபாரம் பார்த்து பார்த்து வாயை கூட்டியாச்சு. யாரெல்லாம் வந்திருக்கிய? இது யாரு? மகள். சொந்த ஊர் எது? மணப்பாறை. வாங்க. நான் தப்பு பண்ணுறேன்னா மக்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. பொறுக்க சொல்லியாச்சு, குழப்பல்ல. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 வருஷமாக உடல்நிலை சரியில்லாத குறைபாடுகள் உண்டு. எதிர்பார்க்காம உறவினர்கள்ட்ட ஒரு சிறிய பகை. அதே மாதிரி இப்போ 9 மாதங்களாக தான் பார்க்குற தொழில் வந்து நிலைய வருமானமற்ற நிலையும் கடன்களும் குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இடமாற்றம் தேவைப்படுமோங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லை. இந்த வியாபாரத்தை பெருக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? குடும்ப பிரச்சனையை தீர்த்து ஒற்றுமையாக்கி தரேன். இந்தா இப்படி ஜெயிச்சிருவோம். கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிய, உட்கார முடியாதா? வாமா. இந்தா நின்றுக்கா, வந்தா நல்லா. மருத்துவம் பார்க்கணுமா? அதுதான் கரெக்டு. வேறு வழிகள் கிடையாது. தைரியமாக பார்த்துக்கோங்க. என்ன ஆபத்து வராது. நல்லா இருக்கும். மருத்துவத்தால் தீரும். ஆப்ரேஷன் வேண்டாம், குணமாக்கிடுவோம். தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி மனவேதனைப்பட்டு கேட்டு வந்தது.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது யாரு? உங்கள் அப்பாங்க. காலில் அனுப்புவாங்க. வாயை அடக்கிட்டு உட்காரணும், ஒன்றுமே பேசக்கூடாது, உட்காரணும். பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் பேசலாம். நீ சாமி என்னென்ன கருப்பசாமியா இதெல்லாம் கிழவை. கருப்பசாமிக்கு காலில் ஒன்று சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சரியாக 2.25 ஆண்டுகள் உங்களுடைய தொழில் சம்பந்தமான சரிவுகள் நடந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெரியவங்களாக இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் மனவேதனையும் வெறுப்பும் தோன்றியிருக்கும். இப்போ சரியாக 1.25 ஆண்டுகளுக்குள் முதுகெலும்பு நரம்பு சம்பந்தமான பிணியும் மனநிலை சம்பந்தமான பிணியும் வீட்டில் இருக்கா. அதனால் ஏக்க நிலைகள் குறைந்து இல்லற வாழ்க்கையினுடைய நிம்மதிகளை இழந்து பொல்லாத கடனும் மீள முடியாத துயரமும் பெற்று வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். காலில் வந்துட்டுவாங்க. இவங்க யார்? உங்கள் தம்பியா? கூட பிறந்த தம்பியா? அப்போ நீங்களும் வந்து உட்காந்துக்கிட வேண்டியதானே? இவ்வளோ விவரமான பொம்பளை பாரியா? சரி, இன்னும் ஒரு தூரம் காலில் வந்துட்டு வா செல்லக்குட்டி. மெடிக்கல் ரிப்போர்ட் எங்கே வச்சுருக்கீங்க? மெல்ல மெல்ல போ, அப்படி நடைமுறையிலேயே இது சரியாகும், பெரிய ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே. ஆமாம், நடைமுறையில் சரியாயிரும்னு சொல்லியிருக்கு. பெரிதளவுக்கான ட்ரீட்மெண்ட்டு தேவையில்லைங்கிறது முற்றுப்புள்ளி வச்சுருக்கு, பார்த்துட்டேன். அதே மாதிரி உன் வீட்டுக்காரரை நல்லாக்கி தந்துடுறேன், உங்கள் கடனையும் மீட்டி தரேன், குடும்பத்தை நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? யார்? யார்கிட்ட? அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார். அதனால் அவரால் தாங்க முடியலை தான் பேசலை, பகை இல்லை. நீ என்ன படிச்சிருக்க? அதாவது நல்ல புரிஞ்சுக்க, உலக வாழ்க்கையை துறவுத்தன்மையிலே வெறுத்து வரக்கூடியவனுக்கு ஆரம்ப காலத்தில் வெறுக்காத பொழுது பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் பாசமாக தெரியும். உலக வாழ்க்கை வேண்டாம் ஞானமே வேணும்னு ஒரு படியில் வரும் பொழுது பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் எரிச்சலாக தெரியும். அதே மாதிரி பாசத்துக்குரிய மனைவி மக்கள் மேலே பற்றுடைய ஒரு கணவனுக்கு அவங்கள காப்பாற்றக்கூடிய இயலாமை வந்த உடனே அவங்களெல்லாம் நம்ம காப்பாற்ற வேண்டியது இருக்கே, நம்மளால் இண்டிவிஜுவலாக வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு தாகம் வரும் பொழுது எல்லாரும் மேலேயும் கோபமும் வெறுப்பும் வரும். இது வந்து ஒரு சைக்காலஜி. மன ரீதியாக அவன் நல்லவன், ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தேன், வாழ வச்சுருந்தேன், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு புண்ணியமாக இருக்கு. அதே திருச்சி எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. பா, பொம்பளை பிள்ளை இருக்காக்கா? எங்கே இருக்கா? காலில் வந்துட்டு வா. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. உட்கார முடியுமா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது, கூக்குரலாலே கிடைக்காது. என்ன செய்யணும்? காப்பாற்றி கொண்டு வந்துடணும், அவ்வளோதானே. அழக்கூடாது,
கொண்டு வந்துடுறேன், கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. ஜெயிச்சிருக்கேன். ஆமாம், சந்தோஷமாக இருப்போ. கர்பசாமிக்கு. அப்படியா? அப்படியா? ஆ ஆ ம் ம். கர்பசாமி, நாங்கள் இருக்கிற இடம் சரிதானா? எங்களுக்கு அப்படி ஒரு குழப்பம் தோன்றுத. இடமாற்றம் தேவையான ஒருத்தர் கேட்குற. யார்? பிள்ளையின் வேலை சம்மந்தமாக கேட்க வந்தது யாருமா? என்ன வேலைண்ணே? கார்லன். ஏதோ நினைவுகள். தரதரன். நல்ல பாட்டு என்னண்ணே? அப்சர்வேஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்குது. ஒரு சின்ன பாட்டில் கூட மக்களுக்கு சம்மந்தமான விஷயத்தை தான் பாடுதார். அப்படி தானே நீங்கள் சிந்திச்சிய? உள்ளே சொல்லுங்கள். கால் வந்துட்டு வாங்க. ஏதோ நினைவுகள். நல்ல அருமையான காதல் பாட்டு. என்னென்ன இது? வாங்க. பையனுக்கு இப்போ என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை அமையணும். அவன் இஷ்டப்படி வாழ்ந்தா தானே அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். உட்காருங்க. என்னக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க ஏக்கா? அவன் இஷ்டப்படி ஒரு மனைவி அமைஞ்சா தானே. அவன் இஷ்டத்துக்கு தானே வரணும். உங்கள் இஷ்டத்துக்கு மரமாக வேணுமா? அவன் இஷ்டத்துக்கு மனைவி வேணுமா? பரவாயில்ல. ஆனால் உங்கள் ஜாதியில் வேணும். சாதி அழகா கொழுந்து விட்டு எரியுத தீ. ஐடியில் ஒர்க் பண்ணுறார். ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறார். கேட்டேனா? அந்த பொண்ணை தான் கெட்டணும்னு ஒரு முடிவு அவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அங்கேருந்து அவங்க ரெண்டுக்குள்ளே இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ஆகலை. அதெல்லாம் ஓப்பன் பண்ண பிறகு தான் கல்யாணத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வருவார். நீங்கள் சொல்கிறேன், நான் அப்படி சொல்கிறேன். 3 மாதத்தில் வெளிச்சம் வெளியே வரும். கவனமாக இருங்கோ. சரியா? அடுத்து 1, 2, 3, 4 புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி வரை கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஐப்பசி மாதத்தில் முயற்சி பண்ணோம்னா உங்கள் இஷ்டத்துக்குரிய பொண்ணை சத்தியமாக பிடிப்பான். அப்படி ஒரு பொண்ணு கண்டிப்பாக கிடைக்கும். அதே ஐடிலேயே பணி செய்யும். இதே ஐடி டிபார்ட்மெண்ட்லேயே அந்த பொண்ணு பணி செய்யும். படித்த பிள்ளையாக இருக்கும். ரெண்டும் ஒன்று போல் ஃபாரின் போக வர இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். புரட்டாசி 22க்கு மேல் பெண்ணை பார்க்கணும். சரியா? கிடைக்கும். கால் வந்துட்டு வாங்க. அண்ணனுக்கு சந்தேகம் இல்லை. வேண்டாம் திருங்க. வேண்டாம், உட்காருங்க. இந்த அப்பா உங்கள் இனத்திலேயே இனமெச்ச கல்யாணத்தை நடத்தி புகழோடு உங்கள் குடும்பத்தை வாழ வச்சுட்டாரேன். ஆமாம், ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். எல்லா பணமும் வீடு வந்து சேரும். பக்கத்தில் வாங்க. அது நடந்தாச்சு. மகிழ்ச்சியாக இருங்க, புண்ணியமாக இருங்க. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. கொஞ்சம் வயதாளிகள் வந்து உட்காந்தா கொஞ்சம் நீங்கள் கை கொடுத்து தூக்க பழகிருங்க சொல்லாமலே. அதனால தான் ஒரு சின்ன தளர்ச்சி. மனதை தவற விடாதீர்கள். உறுதியாக இருங்கள். ஓ சரி, ஒன்றும் இல்லை. நல்லா ஆரோக்கியமாக இருக்க. ஆமாம், வாங்க. நீங்கள் திருச்சியா பொய்யா? முருகன் வராரு. எங்கே வராரு? கால் வந்துட்டு வாங்க. வாசநல்லூர் மாரியம்மா
வரலாம், வாமா. என்ன என்ன வருது? எது வேலையா? அதான் உலகளந்த பெருமாள் வேலை பார்த்தீங்களா? என்னம்மா வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? அப்பா சரிதான், நான் என்ன வரம் கொடுக்கணும்? அப்படி நிற்கலாம் நிற்கலாம் நிற்கலாம். பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பை பற்றி டாக்டர் எதுவும் சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? அதில் ஒரு பெண்ட் இருக்குது, அடப்பு இருக்குது, அதன் காரணத்தினால் ஒரு பக்கத்தில் ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு சொன்னாங்களே. கால் வந்துட்டுவாங்க, மசாஜில் சரியாக்கிடுவோம், கவலைப்படாத, ஆப்ரேஷன் வேண்டாம், சோமாக்கிடலாம், தைரியமாக இருங்கோ. உங்கள் பக்கத்தில் கருப்புசாமி வராரு, எங்கே இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறாரு, ஆனந்தமாக இருக்கிறார், கவலைப்படாதீங்க, வாங்க. உங்கள் அப்பா நான் 3 மாதத்தில் சரியாக்கி தரேன். என்ன கருப்பசாமிக்கு தைரியமாக இருக்கு, அப்படி நல்லா புண்ணியமார் மகளே. ஆமாம், 3 அடித்தா சரியாக இருக்கு. சரி, ஓகே. அப்படியா? அப்படியா? வாகனம் சம்மந்தமான தொழில் யார் நடத்துகிறா? இப்போ வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் என்ன வியாபாரம்னா? அது வியாபார ஸ்தாபனம் தானே. வாங்க, சரக்கு இருந்தா அவுத்து விடு, இல்லை சலாம் போட்டு. என்ன உங்கள் பிள்ளை உங்கள் சொல்ல கேட்காரா? இப்போ என்ன செய்யணும் அவருக்கு? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. சொன்னால் வருத்தப்படுவீங்களா? வருத்தப்பட மாட்டீங்களா? உங்கள் பையன் சட்டப்படி குற்றவாளி ஆகக்கூடிய அளவுக்கு உள்ள நண்பர்களோட சேர்க்கை, புரியுதா? எந்த நேரம்னாலும் எஃப்ஐஆரில் கோ அக்யூஸ்டில் இவனும் வரலாம், புரியுதா? அப்படி வரும்பொழுது உங்களுடைய மான மரியாதை என்னாகும்? பாதிக்கப்பட்டு. அதனால் இன்னும் 90 நாட்கள் அவகாசத்தில் பிள்ளையினுடைய மனதையும் ஒழுக்கத்தையும் திருத்தி கெட்டவர்களோடு சவகாசம் இல்லாமல் ஆக்கி புகழோடு வாழ வச்சு தந்தால் போதும்ல. காலில் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வாங்க. சொன்னால் இன்னும் வருத்தப்படக்கூடாது, உட்காருங்க. தனக்கு உரிமை இல்லாதவன் சட்டையை தூக்கி நம்ம போடலாமா? போடக்கூடாது. அண்ணன் சட்டையை தம்பி போட்டுக்கலாம், ஆசைக்கு போட்டுக்கலாம். உண்மையா இல்லையா? சட்டையை தானே போட்டுக்கலாம், வேறு என்னத்தை போட்டுக்க முடியும்? முடியாது. புரியுதா புரியலையா? அதை மாதிரி இன்னொருத்தனுடைய பொருளை வேறு மாதிரி உபசரித்து உபயோகித்து அதில் சில பிரச்சனைகளை உருவாக்கி கேவலப்பட்டா அது குழப்பம் இல்லையா? அங்கேருந்து அவனை முதல்ல நான் மீட்டுறேன், அடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். கருப்பசாமிக்கு என்னை 3:30 மணிக்கு பார்த்து போனேன். எல்லாரும் அங்கே போய் இருங்க, உங்களை அழைக்கிறேன். அழைக்கிறார் ஐயப்பன் அன்போடு. ஆஸ்திரேலியா காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார்,
நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். ஆஸ்திரேலியா தலைவன் தலைவி. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் நீ நடத்துகிற தொழிலில் போட்டி பொறாமையால் மாந்திரிகம் சம்பந்தமான சில விஷயங்களை செய்து ஒரு பக்கத்து கால் முட்டுக்கு கீழே உளைச்சல், வலி, உறுத்தல் இவைகள்லாம் இருக்கும். நிறைய பணங்களை நஷ்டமாக்கி தொழிலை சரியாக நடத்த முடியாத அளவுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு உடன் இருப்பவர்களுக்கும் உனக்கும் பகைமையும் தோன்றியிருக்கும். இவைகளெல்லாம் நடந்தது காணாதுன்னு விதி என்னும் ஒரு சாட்டை அடித்து நீ பெற்ற பிள்ளைக்கு மனக்கோளாறு ஏற்பட்டு போச்சு. இந்த பிள்ளையை மனமாற்றமும் செஞ்சு கொண்டு வரணும். என் தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்தையும் தீர்க்கணும். நல்வாழ்வு அமையாத பட்சத்தில் இந்த பிறவியில் நான் என்ன பாவம் செஞ்சோங்கிற விளக்கமும் எனக்கு வேணும். இதுதான் உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். உங்களுக்கு ஆஸ்திரேலியாவா? சின்னநாயக்கன்பட்டியா? இந்த தீய நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி உன் தொழிலை 4 மாதங்களில் தெளிவாக்கி தரேன். உன் பிள்ளையினுடைய மனதையும் மாற்றி தெளிந்த பிள்ளைகளை ஆக்கி தந்துடுறேன். அவள் வீடு வந்து சேருவாள். உத்தமமான பிள்ளையாகவும் இருப்பாள். எல்லாம் ஜெயிச்சிட்டார். பணம் கொடுத்துட்டேன், தீர்ந்துருக்கு. சரி, ஓகே. கர்மசாமிக்கு அதே ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவர் தன்னுடைய தொழிலையும் மனைவியையும் பற்றி கேட்க வந்தவங்க. யாருப்பா? வரலாம், வாங்க. மனைவி எங்கேயா இருக்கா? அதான் கால் வந்துட்டுவாங்க. ஏன் அழுதாய், ஏன் அழுதாய் என் உயிரே, ஏன் அழுதாய்? உட்காரலாமா? உட்காரலாம். என்னத்தை உட்காந்து என்னத்தை பார்க்க போகிறேன்? என்ன வேணும்? இந்த கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கங்க, நான் பார்த்துக்கிடுறேன். பிடிங்க. காலில் வந்துட்டு வரலாம். ஸ்கேன் பண்ணியாச்சு. காலில் வந்துட்டு வாங்க. ஸ்கேன் பண்ணியாச்சு. வரலாம். உன் பிள்ளை வந்து சுமார் 1.25 வருஷத்துக்குள்ளே மைண்ட் அப்செட் ஆகிடுது. புரியுதா? அதனால் சைக்காலஜி டாக்டரெல்லாம் பார்த்து சரி பண்ண முடியுமாங்கிற முயற்சியெல்லாம் எடுத்து பிரயோஜனம் கிடைக்கல. இது உண்மையிலேயே முழுமையாக சைக்காட்டிக் ப்ராப்ளமா இல்லை அவனுடைய கேரக்டர் அப்படி மாறி போயிடுதா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு தெளிவு கிடைக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் 10 பாயிண்ட் மனசிதைவு ஏற்பட்டிருக்கு. அதை சரியாக்கி உன் பிள்ளைய நான் தெளிவு பண்ணி தந்துடுவேன். அவன் இஷ்டத்துக்கே வேலையில் இருக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுவேன். ஆனால் நீ இருக்கிற நாட்டில் இருக்க மாட்டான், அயல் நாட்டுக்கு போய் தான் அவன் வந்து வேலைக்கு போடுங்கிற நிலைமை அவனுக்கு இருக்குது. அது நடக்கும். என்ன என்னப்பா எதுவும் பொய் சொல்லிட்டோன்னப்பா? சரி, சந்தோஷமா. காலில் வந்துட்டு வாங்க. நல்லா பேசுதா? அப்போ வரமாட்டியா? வா. வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு முருகா.
நீ சிரித்த சிரிப்புக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டேன். முருகா, இந்த சிரிப்புக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன். உள்ளு வீட்டுக்குள்ளேயே ஒரு சொல்ல கேட்க முடியாத மனது உடையவன், தெளிவற்றவன், அயல்நாட்டில் போய் வேலை பார்ப்பாம்னா அது அதிசயமான ஒரு விஷயம் தானே சுவாமி அப்படின்னு நினச்சி தான் உன் மனசுக்குள்ளே சிரிப்பு வந்துச்சு. உண்மையா இல்லையா? அதுதான். ஆனால் அவன் நிச்சயமாக அப்படித்தான் ஆக போகிறான், அப்படித்தான் வாழ வைக்க போகிறேன். இதுதான் உண்மை. வெற்றி உண்டு. உன் மனைவியை பற்றி கேட்க மாட்டேக்க. சரி சரி, அவள் தனியாக இருக்கிறது தான் உனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. பார்த்துக்கலாம். வந்ததை ஏற்போம் அப்பா, வருவதை பற்றி ஆண்டவன்கிட்ட முறையிடுவோம். வாழ்க. கர்மசாமிக்கு அதே ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவன் ஒரு வரம் கேட்டு வாங்கி கொள்ளலாம். வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. ஒரே வரம் வாங்கிக்கலாம், கால் வந்துட்டு வரலாம். இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி 70 வரைக்கும் வாழ்வில் குழப்பமடா, படைத்தானே. என்ன வேணும்ப்பா? ரெண்டு பேர் அதுக்கு எதிர்ப்பாக உட்காந்துருக்கான், புரியுதா? ஆனால் சட்டப்படி அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே லீகல் ஒப்பீனியன்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்து தெளிவடையப்பட்டு தான் புது ரெக்கார்ட்ஸ்லாம் தயார் பண்ணியிருக்கு. விற்று தாரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா. முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பணம்லாம் வாங்கிட்டு என்னை பார்க்க வருவேன். போ. கர்மசாமிக்கு மலேசியா மலேசியா ஆறுதலை வழங்கும், ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய், நெஞ்சே அருள்வலியை தேக்குவாய். மன ஆறுதலை வழங்கும், ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய். ஆம்பளை பையனை பற்றி பேசணுமா, இவளை பற்றி பேசணுமா? விவரமான பொம்பளைலாம் நீ. கால் வந்துட்டு வா. எந்திக்க விட மாட்டேங்காங்களா வாழ்க்கையில் ஒன்று? உன் பையனுடைய மனசை பார்த்தேன். அவனுக்கு நிலையான தொழில் அமைச்சு தரணும். அதே மாதிரி அவன் வீடடங்கி இருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுவானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் சந்தேகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான், உன் மேலே கொஞ்சம் பாசம் வைப்பான், கொஞ்சம் அப்பப்போ உதவி செஞ்சுக்கிடுவான். அதுக்கிடையில் உனக்கு தெளிந்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நிலைகளையும் உருவாக்கி தரேன். உன்னுடைய கணவனுடைய மனதை உறுதியாக்கி சேமிப்புகளை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். இவனுடைய வாழ்க்கையில் அந்த விரும்பிய கணவனை அடைய வச்சு செம்மையாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. முருகா, வா. விரும்பிய கணவன் இவா விரும்பிய கணவன் அல்ல, இவளை விரும்பிய கணவன். புரியுதா? அந்த மனதுக்கு கோளாறு இல்லாமல் நடைத்தாரேன். வேற என்ன வேணும்? குடும்பத்தை நிம்மதியாக்கி கஷ்டம் இல்லாமல் நடைத்தாரேன்.
வா பக்கத்தில் வா. நல்லா இரு மகளே. புண்ணியம் புண்ணியம். ஸ்ரீலங்கா இலங்கை மாநகர். இலங்கையிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்துருங்க. சுவாமியே